வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த ஆத்மா பிரிகிற நேரம், அதாவது மரணத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மாக்கள் பார்க்கக்கூடிய 5 காட்சிகளை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது கருட புராணத்தில் இருக்குது. இன்னும் சில அறிஞர்கள் இதை சாட்சியாக இறந்து மீண்டும் பிறந்தவர்களிடம், அதாவது உயிர் பிரிந்து கொஞ்ச நேரத்திலே மீண்டும் உயிர் பிழைத்தவர்களிடம் இதை கேட்டு அறிந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மரணத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மா பார்க்கக்கூடிய அந்த 5 காட்சிகள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு புரியாத புதிர்தாங்க. உடல் மண்ணுக்கு சொந்தமானாலும் ஆத்மா அடுத்த பயணத்துக்கு தயாராகும். அந்த கடைசி நிமிடம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு மனுஷனின் சுவாசம் நின்று போவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் இந்த ஆத்மாவுக்கு மட்டும் சில இரகசியங்கள் புலப்படும். சாதாரண மனுஷனுடைய கண்ணுக்கு அந்த இரகசியம் என்னென்ன அப்படின்றது, அதாவது மனித கண்களுக்கு நம்ம சுற்றி நிற்கிறோம் இல்லையா, நமக்கு தெரியாமல் அந்த ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது கருட புராணத்தில் இருக்குது. ஆன்மீக அறிஞர்களும் இதை பற்றி சொல்கிறாங்க. முதல் காட்சி, உடல் செயலிழக்க தொடங்கும் முதல் கட்டம். நம்ம உயிர் போக போகுது அப்படின்னும் போது, நெருப்புன்னா வாய் சுடாதுங்க, ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உடல் உயிர் போக போகுது அப்படின்ற அந்த முதல் கட்டம் அந்த மனசுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தன் வாழ்நாளில் அப்படியே பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நினைவலைகள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். அது எப்பத்துலேருந்து தெரியுமா? நீங்கள் பிறந்து குழந்தையாக இருந்ததுலேருந்து, நடுவில் நீங்கள் பட்ட துன்பத்திலேருந்து, உங்களுக்கு பிரியமானவங்களேருந்து, இப்போ நீங்கள் வாழற 90-100 வயசு வரைக்கும் நடந்த அத்தனை செயல்களும், அது வரைக்கும் நீங்கள் நினைவில்லாமல் கூட படுத்திருப்பீங்க. ஆனால் அத்தனை செயல்களும் அதிவேக திரைப்படம் போல உங்கள் கண் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்னன்னா, நாம் மறந்து செஞ்ச சின்ன சின்ன தவறு கூட, நேற்று செஞ்சதே இன்றைக்கி மறக்கக்கூடிய வயசாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் மறந்து செஞ்ச சின்ன சின்ன தவறு கூட துல்லியமாக தெரியும். இதை செய்திருக்க வேண்டாமே அப்படின்ற வருத்தம் அந்த மனசுக்கு இருக்கும். நல்ல வேலை நம்ம இருக்கும்போதே இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி ஒரே நேரத்தில் அந்த ஆத்மாவை தாக்கும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். சில ஆத்மாக்கள் உயிர் விடும் முன்னாடி, அதனால தான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்பாங்க. சிலர் எனக்கு உன்னை விட்டுட்டு போக முடியலப்பா, எனக்கு உன்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கனவுகள், அதாவது வாழ்க்கை அலைகள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல வேகமாக, இந்த ஓடி போயிட்டு கடைசியாக எங்கே தெரியுமா நிற்குது? உங்களுக்கு எது மேலே ஆழ்ந்த பிரியம் இருக்குதோ, உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், அந்த உருவத்துக்கிட்ட சடன்னாக பிரேக் போட்ட மாதிரி நிற்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது இந்த விஷயத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு சிலருக்கு மன்னிப்பு கேட்குற வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அந்த மன்னிப்பு நம்ம ஏற்றுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது பிரிய போகிற ஆத்மா. ஆனால் அது உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருதுன்னா அந்த இடத்துல அலட்சியம் பண்ணக்கூடாது. ஐயோ நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, சில விஷயம் நல்லது செஞ்சிட்டோன்னா அதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நான் இருந்த வரைக்கும் நல்லதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு அமைதி கிடைக்கும். இது எதுவாக இருந்தாலும் அது அந்த விஷயத்தை ஃபுல்லாக பார்த்துரும். ஆனால் கடைசியில் தனக்கு பிரியமான அந்த யார் உயிரோ அவங்க பேரை தான் ஓயாமல் சொல்லும். அதனால தான் அந்த பிரியமானவங்க அந்த நேரத்துக்குள்ளே அவங்கள பார்க்கணும். ஏன்னா அது கடைசியாக நினைவில் வச்சுக்கக்கூடிய அந்த உயிர் அதுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க அதுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஆத்மா எதிர்க்க நின்றுடுவாங்க.
அப்போ தான் அந்த ஆத்மா நிம்மதியாக உலகத்தை விட்டுட்டு வேறு உலகத்துக்கு போக தயாராகும். அடுத்த விஷயம், ஆத்மா உடலை விட்டு பிரிய தயாராகும் போது அதை அழைச்சிட்டு போக சில சக்திகள் வரும். எப்படி வரும்னா, பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் வரும். அவன் நல்ல புண்ணியம் செஞ்சுருந்தான்னா, அதிகமாக செஞ்சுருந்தானா, பேரொளி, பயங்கரமான ஒளி வீசும், தேவதைகள் உருவங்கள் தோன்றும். அந்த ஆத்மாவை மென்மையாக தொட்டு வழி நடத்தி அன்பாக கூட்டிகிட்டு போகும். இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க அமைதியாக கண்ணை மூடி சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடுறத பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த ஆத்மா நிறைய பாவம் செஞ்ச ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மா ஒருவித இருண்ட உருவங்களை கண்டு, பயங்கரமான உருவங்கள் தான் அதை அழைச்சிட்டு போக வரும். அதனால் அந்த ஆத்மா மரண தருவாயில் முகம் பயத்தில் சுருங்கிறதையும் ஒரு மாதிரி பயத்தையும் அந்த முகத்தில் காமிக்கும். சிலரோட முகம் சிரிச்சுக்கிட்டே இறக்கிறது, நான் சிறப்பாக வாழ்ந்துட்டேன், யாரையும் நோகடிக்கலை, என் எதிர்க்க தேவதைகள் இருக்காங்கன்னு இறக்கும். ஆனால் அதே பயத்தில் நடுங்கி ஒரு மாதிரி கண்ணு கலங்கி நடுக்கத்தோடு இருந்தால் அப்போ தான் செஞ்ச பாவத்துக்கு அந்த பயங்கர உருவத்தை பார்த்த பயத்தில் அந்த ஆத்மா சிரிக்க மறந்து ஒரு மாதிரி நடுக்கத்தோட கண்களை மூடும். அடுத்த காட்சி முன்னோர்கள் வரவேற்பு. இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த ஆத்மா புதிய உலகத்துக்கு போகுது அப்படின்னும் போது அது பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த காலன்கள் அந்த ஆத்மாவுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அது கண்ணுக்கு காமிப்பாங்க. இவங்கெல்லாம் இங்கே தான் சேஃபாக இருக்காங்க, நீ தாராளமாக வரலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க அவங்கள பார்த்த அப்புறம் இவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு அதுவும் வர தொடங்கும். நீ போகிற இடம் தனிமை கிடையாது, உன்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க, உன்னுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க, பயப்படாத, உன்னோட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் கை காட்டி அழைப்பார்கள். இதை எப்படி நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னா, இறக்க போகிற அந்த உயிர் கைகளை நீட்டுறதை பார்த்துருப்பீங்க, மேல் நோக்கி கைகளை நீட்டுறதை பார்த்துருப்பீங்க, சிரிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி முகத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி எத்தனை விதமாக முகத்தோற்றம் மாறுமோ அந்த மாதிரி அழறதையோ சிரிக்கிறதையோ கை நீட்டுறதையோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு நெருக்கமானவங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆறுதல். இறக்குற நிலையில் இருக்கிறவங்க அதனால தான் யார்கிட்டேயோ பேசுகிறது போல் கையசைப்பாங்க. இந்த காட்சியை நம்மளில் நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க யார்கிட்டேயோ பேசிகிட்ருப்பாங்க, அப்படியே சட்டுன்னு உயிர் போகும். ஏன்னா அவங்க பேசுகிறது அவங்க முன்னோர்களை பார்க்குறாங்க. அதுதான் அடுத்த காட்சி. இந்த ஆத்மாவுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி என்ன ஆச்சரியன்னா, ஆத்மா மெல்ல உடலை விட்டு வெளியேறி மேலே மிதக்க தொடங்குகிற அந்த நிலை, கீழே படுத்திருக்க தன்னுடைய உடலை யாரோ ஒருத்தரை போல் அது பார்த்து நிற்கக்கூடிய காட்சி ரொம்ப கஷ்டமான விஷயம். உடலை விட்டு அந்த ஆத்மா பிரியும் போது அதோட உடலை அதுவே பார்க்கறது, சுற்றி நின்று எல்லாரும் அழறது அது கேட்கும். ஆனால் அது யாருக்கிட்டேயும் பேச முடியாது. அப்போ தான் அந்த ஆத்மா உணரும், தன்னுடைய உடலுக்கும் உடைமைக்கும் உறவுக்கும் நம்ம கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப குறைச்சல் அப்படின்றத அந்த நொடி தான் இந்த ஆத்மா உணரும். இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த உடலை விட்டு பிரிஞ்ச அப்புறம்தான் அதுக்கு தெரியும். அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு கூட போகாமல் இருக்கலாம், ஆனால் இறப்புக்கு போகணும். ஏன்னா அந்த உயிர் திரும்பவும் நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல அந்த பிரியமானவங்களையோ நண்பர்களையோ உறவுகளையோ அந்த உயிர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த ஆத்மாவுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல போலேன்னா
அதுக்கு மனசில் வெறுப்பு வந்துடும், மன கஷ்டம் வந்துடும். அந்த கடைசி தான் நீங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிற அந்த ஒரு நாள் தான் அந்த ஆத்மாவுக்காக. இது ஒரு காட்சி. அதை விட அடுத்தது, அந்த ஆத்மாவுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு எல்லாமே, இந்த உடல் உறவு எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு. நம்ம ஒரு ஆத்மா போல இருக்குது, இவ்வளோ நாள் நம்மளுக்கு இது தெரியாமல் நிறையா ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த ஆத்மா இப்போ மேலே போகுது. இறுதி காட்சி, ஒரு நீண்ட இருண்ட பாதை முடிவில் தோன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒளி தான் அது. அந்த ஒளி தான் ஆத்மாவை காந்தம் போல இழுக்கும். அது போகக்கூடிய பாதை இருண்டு, அது முடிவில்லாத ஒரு பாதையாக இருக்கும். ஆனால் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான ஒளி அது கண்ணுக்கு தெரியும். அந்த ஈர்ப்பு விசை, அதாவது அந்த ஒளி வந்து அந்த ஆத்மாவை காந்தம் போல அப்படியே இழுத்துக்கும். அந்த ஒளியை பார்த்தாலே ஒருவித சந்தோஷம், இதுவரை அனுபவிக்காத அமைதி எல்லாமே கிடைச்சிடும். திரும்ப முடியாத எல்லை அந்த ஒளியை நோக்கி ஆத்மா போக தொடங்கியதும் இவ்வளவு நாள் இந்த பற்றுதல் அனைத்தும் அருந்து போகும். அதுதான் வைகுண்டமோ அல்லது சொர்க்கமோ நோக்கிய பயணம், பயணத்தோட வாசல். நண்பர்களே, இந்த 5 காட்சிகளும் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையிலே அமையும். மரணம்ன்றது ஒரு தண்டனை இல்லைங்க, அது ஆத்மாவின் விடுதலை. நாம் வாழற காலத்தில் பிறருக்கு தீமை செய்யாமல் அன்பையும் தர்மத்தையும் கடைபிடித்தால் அந்த பயணம் ஒரு தெய்வீக பயணமாக அமையும். இது அந்த ஆத்மாவுடைய பயணம். அதனால தான் அந்த ஆத்மாக்கள் படுற ஒரு விஷயமும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம எல்லாருமே உயிர் பிரிகிற நம்ம முன்னோர்களையோ முதியவர்களையோ பார்த்துருப்போம். அவங்க இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. இன்னும் சில விஷயங்கள் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசியாக உயிர் பிரிஞ்ச ஒருத்தர் திரும்பி வரும்போது நான் பிரம்மாண்டமான ஒளியை பார்த்தேன், அதுக்குள்ளே போனேன், ஆனால் அதுக்குள்ளே போன அப்புறம் என்னால் வர முடியல, அதுக்கப்புறம் எப்படி வந்தேன்னு தெரியல, அந்த ஒளி வந்து சொல்லவே முடியாத பிரகாசம், இப்படி நிறைய விஷயத்தை அவங்கெல்லாம் உணர்ந்திருக்காங்க. இந்த ஆத்மாவின் பயணம் அப்படின்றது உண்மையிலே கஷ்டமான விஷயந்தாங்க. ஆனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும். முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த நடுக்கம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கடவுள் அவருக்கு புரிய வைப்பாங்க, அவங்க முன்னோர்களை காமிப்பாங்க. அவங்க பண்ணுற பாவ புண்ணியம் கர்ம வினைகளை பொறுத்து தான் வந்து கூட்டிகிட்டு போகிறவங்க அன்பானவங்களா அல்லது கடுமையானவங்களான்னு தெரியும். அவங்க முகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இவங்க வந்து கையை நீட்டுறது அது முன்னோர்கள் அழைக்கிறதுக்கு சமம். இது போல் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த தெய்வீக பயணமாக இந்த ஆத்மாவின் பயணத்தை நம்ம பார்த்துருக்கோம். வாழற வரைக்கும் யாருக்கும் தீமை செய்யாமல் அன்பை மட்டுமே பகிர்ந்து வாழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அன்பானவர்களுக்கு இதை பகிருங்க. இது இல்லாமல் இந்த ஆத்மாவின் பயணத்தை போல அடுத்தது இந்த ஆத்மா கிட்ட நீங்கள், அதாவது நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம், நம்ம குடும்பத்தில் இவங்க இறந்துட்டாங்க, இவங்க என்னுடைய குடும்பத்தில் திரும்பவும் வந்து பிறப்பாங்களா, அதை பற்றி ரகசியம்தான் சொல்ல போகிறேன். அதை பிறந்தாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த 5 ரகசியத்தை நான் சொல்கிறேன். அதை வச்சு அதை அவங்க தானான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்ல போகிறேன். இந்த இறந்த ஆத்மாக்களிடம் எப்படி நம்ம மன்னிப்பு கேட்கணுன்ற ரகசியமும் என்னுடைய தொடரில் வரும். உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் பதிவிடுறது உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த மன்னிப்பு கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம். எத்தனை பேர் தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கிடைக்காம தவிக்கிறாங்கன்றது எனக்கு புரிஞ்ச விஷயம். இறந்த ஆத்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டால் அவங்க ஏற்றுப்பாங்களா?
அவங்க வந்து அதுக்கான மன்னிப்பு கொடுப்பாங்களா? நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாமே, அவங்க இருந்த வரைக்கும் அவங்கள நிம்மதியாக வாழ விடலையே. இது நிறைய பேருடைய மன உறுத்தலை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா இது போல் நல்ல தகவல்களும் ஆன்மீக கதைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது போல் விஷயங்களுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி. அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி.